ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. நான் அவங்கள்ட்டையும் பேசிட்டேன். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் உட்காந்து இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த படம் வந்து பகவந்த் கேசரி படத்திலிருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் எடுத்திருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் ஹஜ்ஜூனத் பூந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா படத்திலும் உச்சம் இதுதான்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் உருவாயிருக்குன்னு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதாவது 3 மணி நேர படத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியல. அப்படி ஒரு பேக்கேஜான படமாக அது இருந்துச்சு. நான் ஃபோனை கூட கையில் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அவ்வளோ விறுவிறுவிறுன்னு போகுது. நீங்கள் வந்து எத்தனை படம் பராசக்தி படமாகட்டும் அல்லது எத்தனை படம் வேணுனாலும் ஜனநாயகன் படத்து கூட மோதலாம். ஆனால் ஜனநாயகன் படம் மாதிரி ஒரு படம் விஜய்க்கு கூட கிடைக்காது, இனிமேல் அவர் நினச்சா கூட கிடைக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை ஹெச்யூனத்தை எடுத்து வச்சிருக்கிறாராம். அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைங்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்கு தான் இந்த படம். இதில் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே படம் வருவதற்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கவலையே வேண்டாம். நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் வந்தாலும் இது அடித்து காலி பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. அதனால் சொல்கிறேன். விஜய் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்த பிறகு பண்ண படம் இது. அப்போ இந்த படத்தினுடைய கதையையும் இந்த படத்தில் வர்ற வசனங்களையும் அவர் எவ்வளவு கவனமாக டீல் பண்ணியிருப்பாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி தான் வந்து படம் நெடுக அவர் வைத்திருக்கிற அரசியல் விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து பொறி பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் படத்தில் வந்து தியேட்டர் தெரிக்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள். ஆனால் அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவரை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுடலாம், அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு எதிராக நிற்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு யூகத்திலேயே வந்து அவங்க அதெல்லாம் காய் நகர்த்துறாங்க. அதாவது விஜய்க்கு எதிராக அவரை எப்படியாவது திருப்பி விட்டுடணும்னு இங்கே ஒரு அரசியல் குரூப் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் எப்போதும் விஜய்க்கு எதிரானவர் இல்லைன்னு சொல்வது மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை விஜயே தன் வாயால் அந்த பேரை சொல்லும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தியேட்டரில் பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.